நான் கேன்சர் ஃபீல்டுக்கு உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பா டொபாக்கோ சிகரெட் பிடிச்சதுனால அவருக்கு த்ரோட் கேன்சர் வந்து இறந்து போயிட்டார். கேன்சர் அப்படிங்கிற டிசீஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த கேன்சர் ஃபீல்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பரம்பரையில் கேன்சர் வந்தால் தான் நமக்கு வரும், நம்ம யாருக்காவது இருந்தால் தான் நம்ம குடும்பத்தில் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இது தப்பு. அதாவது பரம்பரையில் இருந்தால் தான் வரும்னு கிடையாது. அதே மாதிரி பரம்பரையில் ஒருத்தருக்கு இருந்தால் எல்லாருக்கும் வந்துடும்னு கிடையாது. கேன்சர் பொறுத்த வரைக்கும் சரியான செய்திகள் மக்களுக்கு தெரியறதை விட தவறான செய்திகள் அதிகமாக தெரியுது. நிறைய நம்ம பார்க்குறோம், அந்த அன்னாசி பழம் வெந்நீரில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டா கேன்சர் செல் கறந்து போயிடும், இல்லைனா நித்திய கல்யாணி பூவை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்போ கேன்சர் கறந்து போய், இது எல்லாமே போய் அப்படி கிடையவே கிடையாது. கேன்சருக்கு எத்தனையோ வகையில் நம்ம தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் சொல்லலாம். அதில் பெஸ்ட்டு எது அப்படின்னா டொபாக்கோ யூசேஜ் தான். ஸோ நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டொபாக்கோ மட்டும் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் கேன்சர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்காது. டொபாக்கோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிறுத்திடுறேன் டாக்டர் அப்படின்னா அவங்களால நிறுத்தவே முடியாது. இம்மீடியட்டாக நிறுத்திடணும். நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா உடனே விட்டுறணும், இந்த செகண்ட் விட்டுறணும். அப்போ தான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக விட முடியும். நாங்கள் என்னுடைய கேன்சர் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விமன் 200 விமன் எவ்ரி டே வர் டையிங் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர். இந்த டொபாக்கோனால பசங்க வந்து கூல் லிப் சேஃப் அப்படின்ற ஒரு பின்பத்துக்குள்ளே போயிடுறாங்க. அது நீங்கள் என்ன டேமேஜ் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுங்கள். இவங்க ஏன் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு ப்ளஷர் கிடைக்குது, ஸோ ஒரு ஹைப் கிடைக்குது. அதனுடைய லேட் எஃபெக்ட்டு க்ரானிக் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்களாம் கெத்து அப்புறம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க இல்லையா, சிகரெட் பிடிச்சா அவங்க வந்து ஆண்மை குறைவு வந்துடும். பேனச்சேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயபரணி. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், MD ஆஃப் ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல்ஸ், திருச்சி இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர். ஸோ முதல்ல இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் வந்து திருச்சியில் முதல் கொண்டு இல்லாமல் ரூரல் ஏரியாஸில் அவ்வளோ மக்களுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது விஷயம் என்னவாக இருந்தது ஆரம்பிக்கும் போது? நான் கேன்சர் ஃபீல்டுக்கு உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பா அவர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். அப்போ நான் MBBS படித்து ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க, த்ரோட் கேன்சர். அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது நான் கூட இருந்து பார்த்ததுனால, அப்போ ஜஸ்ட் MBBS முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் அவர் கூடவே இருக்கும்பொழுது அந்த கேன்சர் அப்படிங்கிற டிசீஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த கேன்சர் ஃபீல்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கேன்சர் ஃபீல்டை எடுத்தோம். நான் MBBS முடிச்சுட்டு ஜெனரல் சர்ஜரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேன்சர் துறையில் சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஸ்பெஷாலிட்டி எடுத்து முடித்தேன். அதில் கோல்டு மெடலும் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒய்ஃப் அவங்களையும் வந்து ரேடியேஷன் ஆன்காலஜி, ஸோ புற்றுநோயில் கதிரியக்க சிகிச்சை துறை அதை செலக்ட் பண்ண செய்து 2 பேருமே வந்து புற்றுநோய் துறையில் வந்தோம். அவங்களுமே கோல்டு மெடல் வாங்கினாங்க. அப்புறம் 2 பேரும் நாங்கள் இனிஷியலாக ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சோம் அப்படின்னா, இப்போ இந்த கேன்சரில் நம்ம வந்து இப்போ என்னுடைய அப்பா கேன்சரால் பாதிக்கப்பட்டதுனால அந்த பர்சனல் பெயின் இருக்கிறதுனால ஸோ என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த சொசைட்டியில் ஒரு கேன்சரால் பாதிக்கப்படுறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ அதுக்கு நம்ம என்ன சர்வ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் உட்காந்து யோசிக்கும் போது என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய ஃபாதர் வந்து இங்கே திருச்சியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார். அதனால் திருச்சியிலே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நிறுவி அதில் வந்து எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கணும், ஆனால் அட் த சேம் டைம் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இங்கே திருச்சி அந்த அளவுக்கு டெவலப்ட் கிடையாது நான் MBBS பண்ணும்போது. ஸோ தட் வாஸ் இன் 90s. அப்போது நாங்கள் வந்து சென்னை போக வேண்டியிருந்தது. அதே மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளும் கிடையாது. அதனால் நான் வந்து சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து சொசைட்டியில் எடுத்துடணும். அதாவது ஒன்று, ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி ஷுட் பி அவைலபிள் எவ்ரிவேர், அட் த சேம் டைம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். அப்போது இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வர்றதுக்காக தான், இந்த விஷனில் தான் நாங்கள் ஹர்ஷமித்ரா ஆரம்பித்தோம். இது சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இதுதான் எங்களுடைய ட்ரைவ். அப்புறம் இங்கே வந்து வி ஸ்டார்டட் திஸ் ஹாஸ்பிட்டல் 2010 ஸ்டார்ட் பண்ணோம். ஹர்ஷமித்ராவோட ஜேர்னி பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஸோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு ஆரம்பித்த உடனே நாங்கள் வந்து வெறும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கக்கூடாது, அதை தாண்டி நம்ம வி ஹேவ் டு ஆஃபர் சம்திங் டு த சொசைட்டிங்கிறதுனால நாங்கள் 3 ஆங்கிளில் திங்க் பண்ணோம். ஒன்று என்ன அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதை வந்து நல்ல பக்காவாக பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸை நாங்கள் உருவாக்கணும்.
மெடிக்கல் ஆன்காலஜி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, ரேடியேஷன் ஆன்காலஜி. இது தவிர கேன்சருக்குன்னு ஒரு சில அலைடு ஸ்பெஷாலிட்டிஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், இவங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து டியூமர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டும் எங்களோட ஹாஸ்பிட்டலில் இந்த போர்டு உட்காரும். ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு பேஷண்ட்டு ஒரு டாக்டர் அப்படி தானே நம்மலாம் பழகியிருக்கோம். ஒரு பேஷண்ட் மல்டிபிள் டாக்டர்ஸ், இது வந்து டியூமர் போர்டு. இந்த கான்செப்டை ட்ரிச்சியில் நாங்கள் 2010 இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ட்ரிச்சி. ஸோ அப்போ அது ட்ரீட்மெண்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய டாக்டர்ஸ், ஸோ டீம் ஆஃப் பிரெயின்ஸ் ஒர்க்கிங் ஃபார் அ சிங்கிள் டிசீஸ்னும் போது பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. இது வந்து க்யூரேட்டிவில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை தாண்டி க்யூரேட்டிவ் மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷனு நாங்கள் டார்கெட் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரிவென்ஷன் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸும் ரன் பண்ணோம். ஸோ இது ஒரு ஆங்கிள். இதையுமே நாங்கள் வந்து முழு மூச்சாகவே செய்ய ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில். இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன், பாலியேஷன். ஸோ அப்போ முற்றிய நிலை புற்றுநோயாளிகளை அவங்கள வந்து ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்கு போங்க, அப்படி கிடையாது. அவங்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஸோ வி யூஸ் டு டேக் ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்கள கூட சேலஞ்சிங்காக எடுத்து அதுலேயும் நிறையா க்யூர் ரேட் கொடுத்துருக்குறோம். க்யூர் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயின் கண்ட்ரோல், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, பேஷண்ட்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜை வந்து ரொம்ப நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு பாலியேட்டிவ் கேர் சென்டரையும் நாங்கள் டெவலப் பண்ணோம். ஸோ ஆன்காலஜியை பொறுத்த வரைக்கும் கேன்சர் அப்படின்னா க்யூர் மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் ஒரு சைடு, இன்னொரு சைடு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் பாலியேட்டிவ் கேர், இந்த மூணையுமே அட் அ டைம் கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு யூனிக் ஃபீச்சர் வந்து ஆஷாமித்ராக்கு இருந்தது. பட் 2010 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு என்ன அப்படின்னா, கேன்சரை பொறுத்த வரைக்கும் அதை ட்ரீட் பண்ணுற விஷயத்தில் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னா கேன்சர்னால் அவ்வளோதான் இறந்துருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. என்ன அதனுடைய பேசிக் அப்படின்னா, கேன்சரை நம்ம கண்டுபிடிக்கும் போது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் இறந்து போயிடறாங்க. ஒருவேளை கேன்சரை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது எங்கே அதனுடைய கீ இருக்குது அப்படின்னா ஏர்லி டயக்னோசிஸ். அப்போது ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஆரம்பித்து அங்கே நம்ம வந்து உட்காந்துட்டு பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலி தே வில் கம் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜ். அப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஏர்லி ஸ்டேஜில் பிடிக்கணும். ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போது பீப்புளுக்கு அதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, ஏர்லி டயக்னோசிஸ்க்குன்னு ஒரு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதை ஸ்க்ரீனிங் பண்ணணும். அப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பேஷண்ட் நம்மக்கிட்ட வர முடியும், நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ பொதுவாக டாக்டர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா, நிறையா பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதை தாண்டி நிறைய பேஷண்ட்ஸ் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கணும். அப்போ கேன்சர் ஃபீல்ட்லேயும் அதே மாதிரி குணப்படுத்தணும்னு இருந்ததுன்னா நமக்கு வந்து ஏர்லி டயக்னோசிஸ் வரணும். ஏர்லி டயக்னோசிஸ் வரணும்னா பீப்புள் ஷுட் பி அவேர் மட்டும் பத்தாது, அதை வந்து டெஸ்ட்டும் பண்ணிக்கணும். அப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் கீ. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கேன்சர்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இல்லாமல் வி வெண்ட் ஒன் ஸ்டெப் அஹெட். அப்போ வந்து ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னு போனோம், ப்ரிவென்ஷன். ஸோ அந்த ரெண்டையும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அதில் வந்து ரொம்ப ப்ரைமரியாக நாங்கள் பார்க்க ஆரம்பித்தது என்ன அப்படின்னா, ப்ரிவென்ஷனுக்கு வந்து த மோஸ்ட் காமன் ப்ரிவென்டபிள் காஸ் ஃபார் கேன்சர். ஸோ கேன்சருக்கு எத்தனையோ வகையில் நம்ம தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் சொல்லலாம். அதில் பெஸ்ட்டு எது அப்படின்னா டொபாக்கோ யூசேஜ் தான். ஸோ நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டொபாக்கோ மட்டும் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி கேன்சர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்காது. அப்போ டொபாக்கோவை ஏன் நம்ம வந்து ஒரு அதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி பீப்புளை வந்து டொபாக்கோ ஹேபிட்ஸ்லேருந்து வெளில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் அ மேசிவ் கேம்பெயின் ஆன் டொபாக்கோ. இது ஒரு சைடு. ஏன்னா பர்சனல் ஹர்ட்டும் அதில் இருக்குது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து டொபாக்கோ சிகரெட் பிடிச்சதுனால அவருக்கு த்ரோட் கேன்சர் வந்து இறந்து போயிட்டார். அப்போ அவர் அந்த த்ரோட் கேன்சர் வரும்போது ரொம்ப அவர் பட்ட கஷ்டம், பேச முடியாது, தொண்டையில் டியூப் போட்டோம், அதுக்கப்புறம் உணவு சாப்பிட முடியாது, வயிற்றில் டியூப் போட்டோம், படுத்த படுக்கை ஆகிட்டார். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கஷ்டத்துக்கு காரணமான அந்த டொபாக்கோவை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த சொசைட்டியில் செய்யணும்னு இது ஒரு சைடு எடுத்தோம். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரீனிங், அதாவது ஏர்லி டிடெக்ஷன். ஏர்லி டிடெக்ஷனில் வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் சிம்பிளாக கண்டுபிடிச்சி மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கேன்சர் அப்படின்னா விமென்க்கு வரக்கூடிய சர்வைக்கல் கேன்சர். இந்த கேன்சரை வந்து நம்ம ஆனால் வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுது. ஏன்னா என்னோடய பேஷண்ட்ஸ் வரும்போது பார்த்தோம்னா சர்வைக்கல் கேன்சரில் வர பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர், சிறுநீர் போகிற பை அல்லது மோஷன் போகிற பை இதெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து சமயத்தில் யூரினும் மோஷனும் வந்து பிறப்புறுப்பு வழியாக போகிற மாதிரியான அட்வான்ஸ் ஸ்டேஜிலலாம் வந்துடுறாங்க. ஸோ அது வந்து அட்வான்ஸ் சர்வைக்கல் கேன்சர். பட் இந்த சர்வைக்கல் கேன்சரை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிவெண்ட்டே பண்ண முடியும்.
அது ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து பாப்ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும். விமெனில் ஒரு கேன்சரை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா அது சர்வைக்கல் கேன்சர். அது இந்தியாவில் ரொம்ப காமனஸ்ட் கேன்சர். இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இஸ் மோர் காமன். பட் நாங்கள் என்னுடைய கேன்சர் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விமென் 200 விமென் எவ்ரி டே வர் டையிங் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர். அப்போ அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட் கேன்சரை நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தை ஏன் மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு தென் வி ஸ்டார்டட் அவேர்னஸ் ஆன் சர்வைக்கல் கேன்சர். ஸோ இந்த ரெண்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் எடுத்தோம். டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டொபாக்கோ கேம்பெயின்ஸ், அதில் வந்து பர்டிகுலராக இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு May 31 வரும். அந்த டே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவோம். ஆல் ஓவர் தி ஸ்டேட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸில் போயிட்டு அவங்களுக்கு வந்து டொபாக்கோ பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவோம். டொபாக்கோ பற்றின அவேர்னஸ் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தான் தெரியும், டொபாக்கோ வந்து மோசமானது, பீடி பிடிக்கூடாது, சிகரெட் பிடிக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஏன் அப்புறம் செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியறதில்ல. ஒரு சைடு வரும், யாருக்கோ வரும், எப்பயோ வரும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம், இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா அதை பற்றின நல்ல விஷயங்களை வந்து ஒரு சிலர் அட்ராக்ட் பண்ணி அவங்கள கொண்டு போயிடுறாங்க. நல்ல விஷயங்கள்னு சொல்ல மாட்டேன், அதை பற்றின அட்ராக்டிவ் விஷயத்தை காமிச்சிடுறாங்க. எப்படி மீடியாஸ்லேயும் சினிமாஸ்லேயும் அப்போ ஃப்ரெண்ட்ஸை வந்து அப்போ அது சிகரெட் பிடிக்கிறது ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரியும், இல்லை அந்த புகையிலை பொருட்கள்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை க்ரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு சைடு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அதை பற்றின கெட்ட விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறத நம்ம தடுக்கணும். இன்னொரு சைடு அவங்களுக்கு வந்து அதனுடைய சீரியஸ்னஸை புரிய வைக்கணும். ஸோ இது ரெண்டையும் டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸில் போயிட்டு என்னுடைய பேஷண்ட்ஸோடைய பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பிக்சர்ஸை எடுத்து ரியல் லைஃப் ஸ்டோரிஸை நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி கிரியேட் பண்ணோம். அப்புறம் வந்து ஃபோட்டோஸை போயிட்டு ஸ்கூல் காலேஜஸில் காமிக்க ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல இம்பேக்ட் இருந்தது. நிறைய அப்புறம் வந்து பீப்புள் ஸ்டார்டட் குவிட்டிங் டொபாக்கோ. ஸோ கேன்சர் அப்படின்னும் போது என்னென்ன மித்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க? கேன்சர் பொறுத்த வரைக்கும் சரியான செய்திகள் மக்களுக்கு தெரியறதை விட தவறான செய்திகள் அதிகமாக தெரியுது. அப்போ அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடிய கேன்சர்ஸ் பற்றின ஒரு ராங் கான்செப்ட், அது நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பயாப்சி பண்ணால் பரவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு மெத்து. பயாப்சி பண்ணுறது கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அது பண்ணுறதுனால பரவிடும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கத்தி வச்சா பரவிடும் அப்படின்னு சர்ஜரிக்கும் வர்றதில்ல, பயாப்சிக்கு வர்றதில்ல. இது தப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா கேன்சரை வந்து டயட்லேயே க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு மெத்து தான். டயட் டெஃபினெட்லி இட் பிளேஸ் அ ரோல். எப்போ அப்படின்னா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போது வந்து அதுக்குன்னு ஒரு சில டயட் இருக்குது. அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து எடுக்கிறதுக்கு டயட் மாடிஃபிகேஷன்ஸ் இது கொடுப்போம். ஆனால் டயட்டால் மட்டுமே கேன்சர் க்யூர் பண்ணால் அது வந்து மெத்து தான். அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன். நிறைய நம்ம பார்க்குறோம், அந்த அன்னாசி பழம் வெந்நீரில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டா கேன்சர் செல் கரைஞ்சி போயிடும், இல்லைனா நித்திய கல்யாணி பூவை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்போ கேன்சர் கரைஞ்சி போய், இது எல்லாமே போய். அப்படி கிடையவே கிடையாது. கேன்சர்னு வந்துருச்சுன்னா அதுக்கு முறைப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போதைக்கு நமக்கு அவைலபிள் ட்ரீட்மெண்ட் எதுன்னா ஒன்று சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, அப்புறம் ஹார்மோன் தெரப்பி, இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டார்கெட் தெரப்பி, ஜீன் தெரப்பிஸ், இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ். அப்புறம் இப்போ வந்து இனிமேல் கேன்சர் வேக்சின்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் தான் கேன்சர் க்யூர் பண்ண முடியுமே, பியூர்லி ஆன் டயட் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, எனக்கு என்னென்னா அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்னு உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும்ல, அது என்னவாக இருந்தது? ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தேன். ஒரு யங் பேஷண்ட், அரௌண்ட் 30s தான், 30s, அப்போ தான் ரீசெண்ட்லி மேரீடு, ஹேட் அ ஸ்மால் சைல்டு. அவருக்கு வந்து பான் மசாலா யூஸ் பண்ணதுனால, அந்த குட்கா மாதிரி அந்த இதை வாயில் போட்டு மென்னதுனால அவருக்கு வந்து வாயில் கேன்சர் வந்துருச்சு. வாயில் கேன்சர் வந்துட்டு இந்த குட்கா அந்த மாதிரி மெல்லும் வகை புகையிலை பொருட்களை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக் வந்து இறுகிடும், ஸோ டைட்டன் ஆகிடும். இது வந்து சப்மியூக்கோசல் ஃபைப்ரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வாய் வந்து அவங்களால ஃபுல்லாகவே திறக்க முடியாது. வாய் திறக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே புண்ணு இருந்தாலும் தெரியாது, ஏன்னா வாய் திறந்தால் தானே அவங்களுக்கு பார்க்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு இருந்து அது அப்படியே பெருசாகி ஓட்டை போட்டுரும் தாடையில். ஸோ இந்த பேஷண்ட் வந்து ஒரு 35-36 இயர்ஸ் தான், யங் பேஷண்ட்டு. இப்போ அவருக்கு வந்து தாடையில் அந்த ஓட்டையாகி அதில் வந்து சீழ் பிடிச்சி மொச்சி புழு வச்சிடுச்சு. ரொம்ப ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்கோடு என்கிட்ட வந்தாங்க. ஸோ இவ்வளோ ஒரு மோசமான ஒரு விளைவை ஒரு யங் பர்சன் மேலே ஏற்படுதுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அவருக்கு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ரேடியேஷன்லாம் கொடுத்தோம், அப்புறம் சர்ஜரி பண்ணோம், அப்புறம் அவரை க்யூரே பண்ணிட்டோம். இப்போ இது மோர் தென் 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சம்வேர் 2010 வந்த இனிஷியல் டேஸ் பேஷண்ட் அவர். இது ஒரு இன்சிடென்ட்ஸ். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் காஞ்சிபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அப்போ இருந்தேன். அப்போ அந்த டைமில் என்ன அப்படின்னா நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம்
ப்ரைவேட்டாக வந்து கிளினிக் வச்சுருப்பேன். ஆனால் என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா ப்ரைவேட் கிளினிக்கில் மணி வாங்க மாட்டேன். ஸோ இட் வில் பி ஃப்ரீ கிளினிக்கு. அந்த மாதிரி வச்சுருக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் வந்து ஒரு சாயங்காலம் என்னோடய ஃப்ரீ கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் வந்தார். வந்துட்டு அவருக்கு வாய்ப்பகுதியில் கேன்சர், ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் திருப்பி புண்ணு இருந்தது, ரொம்ப பெயினுக்காக என்கிட்ட வந்தார். மாத்திரை நான் கொடுத்தேன். அப்போ வந்து மார்ஃபின் டேப்லெட் கொடுத்தோம். இந்த மார்ஃபின் டேப்லெட் வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது பர்மிட்டடு, வெளியில் வந்து அவங்களால வாங்க முடியாது. பட் அது பெஸ்ட் பெயின் கில்லர் ஃபார் கேன்சர். ஸோ ஒரு டாக்டருங்கிற முறையில் என்கிட்ட வந்து அந்த டேப்லெட் இருந்தது, அதை நான் கொடுத்தேன். அதை எடுத்துகிட்டு போய் அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு திரும்பி வந்துட்டார் என்கிட்ட. வந்த பிறகு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் மேலே வச்சுட்டு, நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட வரும்போது வாங்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். எதேச்சா வந்து ஃப்ரீ கிளினிக்னு எழுதிருந்துச்சே, சரி சும்மா தான் பார்ப்போமே, ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டா அப்படின்னு தான் உள்ளே வந்தேன் டாக்டர். எனக்கு வந்து அன்றைக்கி நீங்கள் கொடுத்த மாத்திரை வந்து பெயினை குறைச்சிச்சு. அப்புறம் எனக்கு வந்து அப்படின்னா நம்ம வந்து சரியாயிடலாம் போல இருக்குது, வாழலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ வந்து எனக்கு அதனுடைய இம்பேக்ட் புரிஞ்சுது. லைக் இப்போ வந்து டொபாக்கோனால ஒரு கேன்சர் வருது, இவங்க வந்து ஒரு பெயின் கில்லர் எப்படி ஒரு லைஃபை டர்ன் பண்ண முடியும், அப்போது நம்மளாலையும் சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்புறம் இந்த மாதிரி டொபாக்கோ ரிலேட்டட் விஷயங்கள் நிறையா. இன்னொரு பேஷண்ட் பார்த்தேன் நான் காஞ்சிபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது. பார்த்தா ஒரு 2 சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், கான்வென்ட் யூனிஃபார்மில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு ஆச்சரியம், என்ன ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் வார்டில் எதுக்கு சின்ன குழந்தைங்க வந்திருக்குன்னு போய் பார்த்தா அவங்களுடைய அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க அப்பானா இப்போ சின்ன குழந்தைங்கன்னு பார்த்துங்களேன், அப்பானா வந்து அரௌண்ட் 30s தான் இருந்தார். அவர் போய் பார்த்த உடனே எனக்கு ஷாக். ஏன்னா டங்கில் வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர் அது. அவர் கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். அப்புறம் அவர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணால் அவர் வந்து இந்த பான் பராக் போட்டு அதனால் கேன்சர் வந்து, அவர் ஒரு டிரைவர் வேலை செய்கிறவர். நைட்டில் வந்து டியூட்டி பார்க்கும்போது இதை போட்டால் வந்து தூக்கம் வராதுன்னு சொன்னாங்க டாக்டர், அதனால் தெரியாமல் போட்டுட்டேன். இந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சு தான் போட்டிருக்க மாட்டேன்னு அழுத ஆரம்பித்தார். 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இறந்துட்டார் அவர். வித்தின் 6 months இறந்துட்டார். ஏன்னா எனக்கு அப்போவே தெரியும். இப்போ அவர் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ, ஏதோ ஒரு இன்ட்யூஷன், நான் அவரை வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோவில் அவர் சொல்கிறது எல்லாமே என்கிட்ட வந்து பிக்சர் ஆகிடுச்சு, கேப்சர் ஆகிடுச்சு. பின்னாடி நான் என்ன பண்ணேன், இதை இவ்வளோ இம்பேக்ட் இருக்கவே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்பொழுது நாங்கள் அதை ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியாகவே ரெடி பண்ணோம். இந்த ரியல் லைஃப்பில் அவர் பேசுகிறதும் அவர் அழுதுதும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க படுற கஷ்டம் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டோம். அதில் வந்து பயங்கர இம்பேக்ட் இருந்தது. அதை கொண்டு போய் நான் போடுற இடத்துல எல்லாருமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக பீப்புள் ஸ்டார்டட் சேஞ்சிங். ஸோ நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் ஷேர் பண்ணதுலேருந்தே ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ரூரல் ஏரியாவில் நீங்கள் ஒரு வில்லேஜில் போய் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருந்தீங்க, அது ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்குச்சு அப்படின்னு நாங்கள் மக்கள்கிட்ட கேள்விப்பட்டோம். ஸோ அது என்ன நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கல்லணை கிட்ட எங்கள் திருச்சியில் ஒரு வில்லேஜில் நாங்கள் போய் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். அப்போ க்ரியேட் பண்ணும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டேன். நான் ஒரு ஈவினிங் டைம் ஒரு பவர் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு மூவி மாதிரி காமிச்சிட்டு நான் வந்துட்டு ஒரு 1 month கழித்து எனக்கு கொரியரில் ஒரு லெட்டர் வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் பார்த்த பிறகு நாங்கள் எங்கள் வில்லேஜில் பஞ்சாயத்தில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டோம், இனிமேல் யாருமே டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை இங்கே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் கையெழுத்து வேறு போட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்தது. அப்புறம் ரேடியோவில் நான் எப்பயுமே ஒவ்வொரு May 31st அன்றைக்கும் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வி கிவ் அ லைவ் ப்ரோக்ராம் ஆன் ரேடியோ எஃப்எம்மில். அப்போது ஒரு சம்வேர் அரௌண்ட் 2013-14 நான் ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருந்தேன். அதில் வந்து லைவாக சொல்லும்போது இப்போ நான் உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ண மாதிரி அந்த ஒரு டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர் எப்படி கஷ்டப்படுத்தும், ஒரு புழு வரும், ஒரு யங் ஏஜில் வரும் அப்படின்லாம் நான் டிஸ்கிரைப் பண்ணதை கேட்ட ஒருத்தர் பயந்துட்டு அவர் வந்து நெக்ஸ்ட் இயர் நான் வந்து அதே May 31st போகும்போது கரெக்டாக லைனில் வந்துட்டு, போன வருஷம் நீங்கள் சொன்னீங்க டாக்டர், அன்றைக்கி விட்டது தான் இன்னை வரைக்கும் நான் பிடிக்கல அப்படின்னாரு. அப்போது தீஸ் திங்ஸ் ஆர் ரியலி கிரியேட்டிங் அன் இம்பேக்ட் ஆன் தி சொசைட்டி அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ இது யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் எப்பயுமே வந்து இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணிடுது இன்ஃபர்மேஷனை.
அப்போது இது வரைக்கும் எப்படி இருக்குது, டொபாக்கோனா ரொம்ப வந்து கெத்து, அதெல்லாம் ஹீரோ பிடிக்கிறது. அண்ட் இப்போ நான் ரிசர்ச் பண்ண வரைக்குமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேன்சர் கேசஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அதை ஏன் நினைக்கிறீங்க டாக்டர்? ஓகே, இப்போ ரீசெண்ட் டேட்டா கூட சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டில் வந்து கேன்சர் கேசஸ் ஆர் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது மல்டிஃபேக்டோரியல், அதாவது கேன்சர் இப்போ அதிகமாக காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து உண்மையிலே கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அதிகமாகலாம், இன்னொன்று வந்து அதை பற்றின அவேர்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால் டிடெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியும் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஜென்ரலாகவே வந்து நம்மளுடைய லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது, பீப்புள் வந்து அவேராக இருக்கிறாங்க, அதனால் ஏர்லி டயக்னோஸும் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. அதனால் போத் வேஸ் cancer is also increasing, the detection rate is increasing, பீப்புளும் அவேராக இருக்கிறாங்க, அதனால் நமக்கு இன்சிடென்ட்ஸ் அதிகமாக தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேசும்போதே நடுவில் சொல்லியிருந்தீங்க யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இப்போது டொபாக்கோ யூசேஜ் அதிகமாக இருக்குது, த்ரூ மூவிஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறதுலையா இருக்கட்டும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ சடனாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதோட டேமேஜ் என்ன இருக்கும் பாடியில், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கேன்சர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 53 டிசீசஸ் வருது டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால. பட் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கிறதில்ல. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஏதோ வியாதி வரும், யாருக்கோ வரும், அப்படி தான் நினச்சிடறாங்க. அந்த அலட்சியம் தான் ஃபஸ்ட்டு. இது ஒரு சைடு அலட்சியம், இன்னொரு சைடு என்ன அப்படின்னா அட்ராக்ஷன், அதை பற்றின அட்ராக்ஷன். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த அலட்சியமும் அதை பற்றின ஒரு கவர்ச்சியும், இது ரெண்டும் தான் அவங்கள இதில் கொண்டு போய் விட்டுடுது. பட் ஒன்ஸ் அதை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு அடிக்டிங் ஏஜென்ட். இப்போ வந்து DSM-4ன்னு கிளாஸிஃபை பண்ணுவோம், அதாவது எதெல்லாம் அடிக்டிங் ட்ரக்ஸோ அதை வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒரு மேனுவல் இருக்குது. அதில் டொபாக்கோவும் சேர்ந்துருக்கு. நிக்கோட்டின் வந்து ஒரு அடிக்டிங் சப்ஸ்டன்ஸ். அப்போ நம்ம வந்து அடிக்ஷன்னா வந்து கஞ்சா, கொக்கைனு, ஹெராயின் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாக நிக்கோட்டினுமே ஒரு அடிக்டிங் சப்ஸ்டன்ஸ் தான். அப்போ அதில் விளையாட முடியாது. சும்மா ஜாலியாக ஒரு ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுறேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் பண்ணுறேன், டென்ஷன் டைமில் மட்டும் பண்ணுறேன், எக்ஸாம் டைமில் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த அடிக்ஷன், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆன் தி பிரெயின். ஸோ இப்போது யங்ஸ்டர்ஸ் இப்போ சடனாக ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி பேரண்ட்ஸோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? அதனால தான் இது வந்து வெறுமனே சொல்கிறதுனால நிறுத்த முடியாது. இது வந்து ஒரு அடிக்டிங் ஏஜென்ட் அப்படின்னா பிரெயினில் அது போய் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது. என்ன பண்ணுது, நிக்கோட்டின் எடுத்த உடனே டோபமின் செக்ரேட் ஆகும். டோபமின் நமக்கு தெரியும், அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்னால ஒரு ப்ளஷர் ஹார்மோன் சொல்கிறோம். அப்போ அந்த ப்ளஷர் கிடைக்குது. என்ன இது டோபமினில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் டோபமின் அதே அளவுக்கு சுரக்காது. இப்போ ஃபஸ்ட்டு டைம் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லெவல் ஆஃப் டோபமின் செக்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ளஷர் லெவல் கிடைக்கும். ஆனால் செகண்ட் டைம் சிகரெட் எடுக்கும்போது அதே டோபமின் அளவு வராது, கொஞ்சம் அதோட கம்மியாக தான் வரும். அப்போ என்ன ஆகும், 2 சிகரெட்டாக பிடிக்கணும்னு தோணும், இல்லை ஷார்ட் இன்டர்வலில் இன்னொன்று எடுக்கணும். திஸ் இஸ் ஹவ் பீப்புள் கெட் அடிக்டட். அப்போ இது அடிக்ஷன் ஆக ஆக பிரெயின் வந்து இட் வில் கெட் டிபெண்ட் ஆன் டோபமின், அந்த சர்ஜ் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அது தேட ஆரம்பிக்கும், கிரேவிங் இருக்கும். அப்போ இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிடிக்காத அப்படி சொன்னால் மட்டும் பத்தாது. ஸோ தே நீட் ரியல் சப்போர்ட். அப்போது இது வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலாக இதுக்குன்னே டொபாக்கோ செசேஷன் கிளினிக்னே ஒன்று வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இன் திருச்சி. அதில் என்ன அப்படின்னு, இப்போ சாதாரணமாக ஆல்கஹால் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நமக்கு எல்லாருமே கேள்விப்படும். பட் டொபாக்கோ கூட அப்படி டி அடிக்ஷனா அப்படி தேவையான நிறைய பேர் புரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, டொபாக்கோ வந்து அவன் திமிர் பிடிக்கிறான், அதுக்கெல்லாமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நிறுத்த சொன்னால் நிறுத்துறான் அப்படின்னு நினைப்பாங்க. இது அப்படி முடியாது. அதை வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை ஹெல்ப் பண்ணணும், அது ஒரு ப்ராப்பராகவே ட்ரீட் பண்ணணும். அதனால தான் டொபாக்கோ செசேஷன் கிளினிக்னு வச்சோம். அதில் வந்து நாங்கள் ஒரு சில ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் கவுன்சிலிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளட் அண்ட் யூரின் நிக்கோட்டின் லெவலை செக் பண்ணுவோம், அப்புறம் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அப்புறம் ஒரு சில மெடிசின்ஸும் இருக்குது அதுலேருந்து வெளில வர்றதுக்கு. இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பராக கொடுக்கும்போது பீப்புள் கம் அவுட். ஓகே, அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறதோட நிறுத்த முடியாது. ஸோ அவங்கள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பும் டாக்டர்ஸ்கிட்டையும் கூட்டிகிட்டு போகணும், அப்புறம் கிராஜுவலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ டொபாக்கோலேருந்து குவிட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, ஆனால் நினச்சா வந்து முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள். அப்போ அதுக்கான அந்த மோட்டிவேஷன் இருக்கணும். இதை வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் அது மெடிக்கேஷனால கியூர் பண்ண முடியும்னு நினைப்பாங்க, நிறைய பேர் செல்ஃப் ரியலைசேஷனில் குவிட் பண்ணால் ஓகே. ஸோ விச் இஸ் லைக் போத் ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணணும்.
ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், அவங்க சோஷியல் சப்போர்ட் இருக்கணும், ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டும் இருக்கணும். ஸோ இந்த 3 சேர்ந்தது தான் டொபாக்கோலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது டொபாக்கோ பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்போ சுவிங் டொபாக்கோ, அதாவது இந்த கூல்லிப்பாக இருக்கட்டும், பான் மசாலா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் இஸ் கெட்டிங் மோர் அடிக்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பு கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ வந்து சாதாரணமாக டொபாக்கோனாலே எல்லாரும் பீடி சிகரெட் தான் நினைக்கிறாங்க. பட் அதை தாண்டி இப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து சூவபிள் டொபாக்கோ தான், மெல்லும் வகை புகையிலைன்னு சொல்கிறோம். அப்போ இதில் சூவபிள் டொபாக்கோவில் பான் மசாலா, குட்கா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கூல் லிப் இருக்குது, வேப் இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயில் வந்து சப்மியோகோசல் ஃபைப்ரோசிஸ், வாய் சதை வந்து இறுகின பிறகு அதில் புண்ணு வரும். புண்ணு வந்த பிறகு அது கேன்சராக மாறும். இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வாய், அப்புறம் தொண்டை பகுதி, உணவு குழாய், இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மெல்லும் வகை புகையிலைனால. ஓகே, ஸோ இப்போ ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் ஹூவோட கொலாபரேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு மக்களுக்கு தெரிவிக்கலாமா? ஓகே, May 31 வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டே. ஸோ இந்த டே அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹர்ஷமித்ரா ஒரு கேம்பெயின் எடுப்போம், ஆன்டி டொபாக்கோ கேம்பெயின். பர்டிகுலராக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த அட்ராக்ஷனுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா டொபாக்கோ வந்து ஒரு அட்ராக்டிவ் மாஸ்க்கை வேர் பண்ணி அவங்ககிட்ட போயிடுது. பட் ஆக்சுவலாக டேஞ்சர் அதில் ஹிடன் ஆகிருக்குல்ல, அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும், அன்மாஸ்கிங் த அப்பீல். ஸோ அப்போ அதை எடுக்கணும் அப்படின்னா பீப்புள்கிட்ட அதனுடைய அட்ராக்ஷனை தாண்டி அதில் டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். இப்போ இதை நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்களே ஃபீல் பண்ணணும். எப்படி? அப்போ அவங்களே அதனுடைய டேஞ்சரை வந்து கண்டுபிடிச்சி அவங்க 4 பேருக்கு எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணோன்னா அப்போ தே வில் ரியலி கெட் இன்வால்வ்டு இன்டு இட்டுன்னு நாங்கள் யோசிச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், ரீல்ஸு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணுறதே வந்து டொபாக்கோ பற்றி க்ரியேட் பண்ணுறத அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா தேல் இன்டைரக்ட்லி லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ எவ்ரி இயர் வி டூ திஸ். அதில் வந்து ஒன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ். அவங்க டொபாக்கோ ரிலேட்டட் ரீல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா, ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு டாப் 50 ரீல்ஸை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் சினிமா டைரக்டர் மூலமாகவே அவார்ட்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸஸ், ஷீல்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு லீடிங் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். திரைப்பட இயக்குனர் வசந்தபாலன், வெயில் சினிமா எல்லாருக்கும் தெரியும், அந்த சினிமா டைரக்டர் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து விஜய் சேதுபதியை வச்சு ஒரு தர்மதுரை அப்படிங்கிற படம் இயக்குன டைரக்டர் சீனு ராமசாமி அவர் வந்திருந்தார். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு டைரக்டரை நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம். அந்த டைரக்டர் கையால் டாப் 50 ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் அவார்ட்ஸ் கொடுப்போம். இது வந்து எவ்ரி இயர் பண்ணுறோம். இது வந்து இன் கொலாபரேஷன் வித் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த கேம்பெயினை வந்து மேசிவாக எடுத்து ரன் பண்ணுறோம் ஹர்ஷமித்ராவில். எஸ், அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது, இந்த டொபாக்கோனால பசங்க வந்து கூல் லிப் சேஃப் அப்படின்ற ஒரு பின்பத்துக்குள்ளே போயிடுறாங்க. அது நீங்கள் என்ன டேமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்வீங்க? இவங்க ஏன் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு ப்ளஷர் கிடைக்குது, ஸோ ஒரு ஹைப் கிடைக்குது. அப்போ அது வந்து நல்லா இருக்குது, நமக்கு சுகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய லேட் எஃபெக்ட், க்ரானிக் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. லேட் எஃபெக்ட் என்ன வரும் அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷர் கொடுத்தா கூட கிராஜுவலாக என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடும். யங் ஏஜ்லேயே இப்போ பிளட் ப்ரெஷர்லாம் பார்க்குறோம் பிகாஸ் ஆஃப் டொபாக்கோ யூசேஜ். அப்புறம் அவங்களுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து நேரோ ஆகிடும், இறுகிடும். அப்போது பிளட் சர்க்குலேஷன் குறையும். பிளட் சர்க்குலேஷன் எந்த எக்ஸ்டென்ட் குறையும் அப்படின்னா, ஒரு சில எண்ட் ஆர்கன் சொல்லுவோம், அதாவது பிளட் சர்க்குலேஷன் போய் முடிகிற உறுப்புகள் இருக்குல்ல, கிட்னி, அப்போ அந்த மாதிரி ரீனல் டேமேஜ் வரலாம். அதுக்கப்புறம் லங்ஸில் டேமேஜ் வரும். கால் விரல், கட்டை விரலில் அங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா, சர்க்குலேஷன் குறைஞ்சி அந்த காலே வந்து கருக ஆரம்பிச்சிடும், அப்படியே கேங்க்ரீன் ஆகிடும், செத்து போயிடும். அப்போ அந்த காலை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்டேஜெல்லாம் வந்துடும். இதெல்லாம் டொபாக்கோனால் வருது. இவ்வளோ இந்த சீரியஸ்னஸ்லாம் அவங்களுக்கு புரியாது. அந்த இனிஷியல் வர ஹைப் மட்டும்தான் தெரியறதுனால அதை சேஃப்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதன் பின்னாடி இவ்வளோ டேஞ்சரும் பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அதை நாங்கள் டெய்லி பேஷண்ட்ஸ் பார்க்குற எங்களுக்கு வந்து அது தெரியுது. அவங்க எப்போயோ தான் இந்த மாதிரி பேஷண்ட்டை பார்ப்பாங்க, அதனால் அதை பற்றி தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 53 டிசீசஸ், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது, லங்ஸில் ப்ராப்ளம் வருது, ஈவன் வந்து இம்பார்ட்டன்ஸ் வரும். ஸோ அவங்களாம் கெத்து, அப்புறம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க இல்லையா, சிகரெட் பிடிச்சா, அவங்க வந்து ஆண்மை குறைவு வந்துடும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுதில்ல. அதே மாதிரி விமென்க்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, பாசிவ் ஸ்மோக்கிங்னாலேயோ அல்லது அவங்களும், அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் ப்ளஷரபிள் கிடையாது. இது வந்து அவ்வளோவும் மோசம்.
ஒவ்வொரு சிகரெட்டுமே ஒவ்வொரு பேக்கெட் ஆஃப் டொபாக்கோவுமே நம்ம பாடியில் டேமேஜ் தான் ஏற்படுத்தும். ஸோ இது தனிப்பட்ட நபரை அஃபெக்ட் பண்ணாமல் ஃபேமிலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு நீங்கள் சொல்வீங்க? இப்போ நான் என்னோடய பேஷண்ட்ஸை பார்க்கும்பொழுது மிடில் ஏஜ் பீப்புள் தான். அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ ஒய்ஃபும் யங் ஏஜில் இருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை யங்காக இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் ஒருத்தருக்கு கேன்சர் அப்படின்னா அந்த என்டையர் ஃபேமிலி வந்து சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டுடுது. அடுத்தது இவரோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்டையர் அவங்க வந்து மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இவர் கூட இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாயில் கேன்சர் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வெளில போகணும் அப்படின்னா 1 month ஆகிடும். இந்த 1 month வந்து தே நீட் சப்போர்ட். அப்போ அந்த ஃபேமிலி மெம்பரும் கூட இருக்கணும். ஸோ அப்போ அவங்களுடைய மேன் ஹவர்ஸ் லூஸ் ஆகுது. ஸோ அவங்க வேலை செய்ய முடியாது, இங்கே வந்து உட்காந்துருக்கும். அப்போ ஃபைனான்ஷியலாக அந்த ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஒரு வேளை ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா க்யூர் கூட பண்ண முடியாமல் போயிடும். நிறைய என்னோடய பேஷண்ட்ஸ் எல்லாம் இறந்துருக்குறாங்க. அப்போ அப்படி இறக்கும்போது அந்த ஃபேமிலி ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. பர்டிகுலர்லி சில்ட்ரன் வந்து ஒரு நல்ல ஒரு யங் பர்சன், ஒரு ப்ரைம் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா அந்த ஃபேமிலி வந்து டிசாஸ்டர். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மேஜர் சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை ஏற்படுத்தும். நாங்கள் கூட ஒரு தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யங் ஏஜில் இறந்த ஒரு நபருடைய குழந்தை, சின்ன கை குழந்தை தான், அந்த அம்மாவை எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து, குழந்தை தான் ஒரு ஆன்டி டொபாக்கோ ரேலியை ஃப்ளாக் ஆஃப் பண்ணிச்சு ஒரு இயரில். ஸோ வந்து அதில் வந்து பேனர் என்ன கொடுத்துருந்தோன்னா, புகையிலை வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு அந்த குழந்தையே வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க. ஸோ வேரியஸ் வேஸை நாங்களும் வந்து அடாப்ட் பண்ணுறோம் டு அன்மாஸ்க் தி அப்பீல். ஏன்னா ஒரு சைடில் வந்து டொபாக்கோ பற்றின ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் டொபாக்கோ பற்றின கெட்ட விஷயங்களும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக முயற்சிகளும் நாங்களும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போது டேரெக்டாக டொபாக்கோ ஸ்மோக்கிங் அப்படின்றத தாண்டி பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அந்த ரூம்குள்ளே இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், அந்த இடத்துல சுற்றி இருக்கவங்க, அந்த சரௌண்டிங்ஸில் ஸ்மோக் இருக்குது, அந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கேன்சர் வருமா? வரும். இப்போது 3.5 million people are affected by tobacco related, அதாவது ஸ்மோக் ரிலேட்டட் டிசீசஸ். இவங்க டைரெக்டாக ஸ்மோக் பண்ணுறவங்க கிடையாது. சுற்றி உள்ள மற்றவங்க பிடிக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் 3.5 million people are affected வேர்ல்டு வைடு. அப்படின்னா இது வந்து நம்ம டைரெக்டாக பிடிச்சாதான் அப்படின்னு கிடையாது. மற்றவங்க யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ வந்து நம்ம ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, என்வாயன்மெண்டல் டொபாக்கோ ஸ்மோக்குன்னு. ஏன் அந்த பேரை மாற்றணும் அப்படின்னா, இப்போ பாசிவ் ஸ்மோக்கிங்னா என்ன, பக்கத்தில் யாரோ சிகரெட் பிடிக்கிறாங்க, அது அந்த புகை நமக்கு வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாசிவாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆக்டிவாக வருகிறதில்ல, பாசிவாக அதுவாக வந்து சேருதுன்னு. பட் அது மட்டும் இல்லை. நீங்கள் இந்த ரூம்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க சிகரெட் பிடிக்கிறதுனால மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. கண்ணுக்கு தெரியாமல் இந்த ஊரில் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தால் கூட இங்கே நம்ம அதை பாதிக்கப்படுவோம். ஏன்னா அது என்டையர் என்வாயன்மெண்ட்டில் அது மிக்ஸ் ஆகிடுது. அப்போது அதனால தான் அதை வந்து என்வாயன்மெண்டல் டொபாக்கோ ஸ்மோக்குன்னு மாற்றிடுறோம் இப்போ பேர். அப்போது முற்றிலும் இந்த என்டையர் குளோபே வந்து டொபாக்கோ யூசேஜ் ஸ்மோக்கர்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் எல்லாருமே சேஃப். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை இருக்குது. இன்னொருத்தர் சிகரெட் பிடிக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணுறது இல்லை, இந்த உலகத்திலே யாரும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கான ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸோட அடிக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னும் போது வாட் மேக்ஸ் தம் டூ தட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு சிகரெட் தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவே எந்த அளவுக்கு பாதிப்பு கிரியேட் பண்ணும் இன்னும் லாங்கர் டேர்ம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? ஓகே, அந்த இனிஷியலில் எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து டோபமைன் செக்ரேட் ஆகும். டோபமைன் செக்ரேட் ஆனால் நம்ம பிரெயின் வந்து திருப்பி டோபமைனை கேட்கும். தட்ஸ் ஹவ் தே கெட் அடிக்டட். அதனால தான் இந்த நிக்கோட்டின்ங்கிறது ஒரு அடிக்டிங் சப்ஸ்டன்ஸ். இப்போ டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட 4000 கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 40 டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் வந்து கேன்சர் காசிங் கெமிக்கல் கார்சினோஜன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து நம்ம ரேபிட்லலாம் போட்டோம் அப்படின்னா அது கேன்சரை உருவாக்கிடுது. ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சப்ஸ்டன்சஸ் தான் டொபாக்கோலே இருக்குது. இது எல்லாமே கேன்சர் காசிங் சப்ஸ்டன்சஸ். இப்போது அதை எடுக்க என்ன ஆகிடுது, நம்ம பிளட்டில் வந்து அது அக்குமுலேட் ஆகி நம்மளுடைய செல்லில் வந்து ஜீனை டேமேஜ் பண்ணிடும், மியூட்டேஷன் ஆகிடும். அப்போ கேன்சர் செல் வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி அவங்க ஆனால் இந்த கேன்சர் செல் ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பட் பிரெயின் என்ன பண்ணுது, பிரெயின் வந்து அதை வந்து ஒரு அடிக்டிங் ஏஜெண்ட்டாக பார்க்குது நிக்கோட்டினை. இப்போ இந்த 4000 கெமிக்கல்ஸில் ஒரு கெமிக்கல் நிக்கோட்டின். இந்த நிக்கோட்டின் தான் அடிக்டிங். மீதி எல்லாமே வந்து அடிக்டிங் கிடையாது, பட் டேமேஜிங், கேன்சர் காசிங். அண்ட் நிக்கோட்டின் வந்து கேன்சரை காஸ் பண்ணாது, ஆனால் அடிக்டிங். பட் அட் த சேம் டைம் நிக்கோட்டின் வந்து ஹார்ட் மேலே ப்ராப்ளம் வரும், பிளட் வெசல்ஸ் மேலே ப்ராப்ளம் வரும். ஸோ எல்லா கெமிக்கல்ஸுமே வந்து டேஞ்சர் தான். ஆனால் அதில் பர்டிகுலராக இந்த நிக்கோட்டின் வந்து அடிக்டிங் ஏஜென்ட். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க திருப்பி நிக்கோட்டினுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ தே கெட் இன் டு தி ஹேபிட். அப்போது க்ரானிக்காக வரும்போது அது அடிக்ஷனாக மாறிடுது.
அவங்களால அதுலேருந்து வெளியே விட்டு வர முடியறதில்ல. ஸோ ஒரு சிங்கிள் தானே அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா கூட அது வந்து அடிக்ஷன்களை கொண்டு போயிடும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு சில டவுட் வரும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பயோ ஒன்று தானே பிடிக்கிறோம், அது நம்மளால் நிறுத்திட முடியும் அப்படின்னு. பட் இதெல்லாமே ஜெனட்டிக்கலி டிஃபைன்டு. ஒரு சிலருக்கு வந்து அடிக்ஷன் வராது, ஒரு சிலருக்கு அடிக்ஷன் வந்துடும். இது யாருக்கு எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஜீனில் பொறுத்த வரைக்கும். அதனால் நமக்கு என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒருவேளை நம்ம அடிக்ஷன் சசெப்டபிளாக இருந்து நம்ம போய் பிடிக்க ஆரம்பித்தோன்னா அடிக்ஷனில் மாட்டிக்கும். அதனால் பெஸ்ட்டு வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் நல்லது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இப்போது நீங்கள் பார்த்த ரியல் கேசஸ் ஆஃப் கேன்சர், நீங்கள் க்யூர் பண்ண ஒரு மேஜர் இன்சிடென்ட்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்னால் என்னோட சேலஞ்சிங் கேஸ் ஒன்று வந்தது. அவர் வந்து ஒரு லீடிங் பிஸ்னஸ் மேன் இங்கே ட்ரிச்சியில் தான். அவர் வந்து சியூவபிள் டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிவிட்டு அப்புறம் வாயில் வந்து கேன்சர் வந்து தாடையெல்லாம் புண்ணாயிடுச்சு. அப்புறம் கேரளாவில் எங்கேயோ போயிட்டு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் முடியாது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேஜில் தான் என்கிட்ட வந்தார். பொதுவாக எனக்கு வந்து கேசஸ் வந்து சேலஞ்சிங் கேசஸ் எடுக்கிறது பிடிக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு கேஸ் வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த பேஷண்ட்டே என்னை சேலஞ்ச் பண்ணார். எப்படி சொன்னார்னா, அவர் இதை வந்து எல்லா டாக்டர்ஸும் க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உண்மையிலே நீங்கள் க்யூர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு அவரே ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு. சரி, நான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கவுன்சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேடியேஷன் கொடுத்தோம். என் ஒய்ஃப் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டுங்கிறனால வி ஹாவ் அ டீம். இங்கே ஹர்ஷமித்ராவோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுன்னு இல்லாமல் 3 டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட். ஸோ அப்போது வி ஹாவ் அ டீம். ஸோ எல்லா டீம் மெம்பர்ஸும் உட்காந்து இந்த பேஷண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேடியேஷன் கொடுக்கலாம், ரேடியேஷன் கொடுக்கும்போதே கூட கீமோதெரப்பியும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணால் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எங்கள் டியூமர் போர்டு வந்து ஒரு பாலிசி எடுத்தது. அந்த பாலிசியை பேஸ் பண்ணி என்கிட்ட மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ரேடியேஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கூடவே கீமோதெரப்பியும் கொடுத்தாங்க. அப்போ அந்த டியூமர் நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஷ்ரிங்க் ஆன உடனே அது ஆல்ரெடி அந்த தாடையெல்லாம் அரிச்சிருந்ததுனால அது வந்து ஓட்டையாயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணோன்னா, அதை கம்ப்ளீட்டாக ரெசெக்ட் பண்ணி சர்ஜரி பண்ணி எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃப்ரெஷ் டிஷ்யூ கொண்டு வந்து வச்சோம். அவர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டார். இப்போது எனக்கு வந்து இவர் வந்து 2015 வந்தார். இப்போது 25 years 10 years இல்லை 3 months பேக் என்னை பார்த்துட்டு வந்து தேங்க் பண்ணுறதுக்கே வந்தார். வந்து தேங்க் பண்ணிட்டு போனார். ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்ச ஒருத்தரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி டீம் ஒர்க். அது வந்து ஹர்ஷமித்ராவோட ஒரு யூனிக் ஃபீச்சர். வி வர் த ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் இன் ட்ரிச்சி. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுன்னு இல்லாமல் 3 டாக்டர்ஸ் சேர்ந்து மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச். இதுதான் வந்து இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ட்ரீட்மெண்ட், எம்டிடின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரிச்சியில் லான்ச் பண்ணோம். எந்த பேஷண்ட் எங்ககிட்ட வந்தாலுமே ஆஸ் அ குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வில் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் எல்லாரோட ஒப்பீனியனும் ஒரே டைமில் பேஷண்ட் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் வச்சுக்குவோம். அந்த என்டையர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு பிளான் பண்ணிக்க முடியும், சோஷியலி, ஃபைனான்ஷியலி, லாஜிஸ்டிக்கலி இது எல்லாத்தையுமே அவங்க பிளான் பண்ணிவிட்டு அப்போ அந்த என்டையர் ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்க முடியுது. அதனால தான் எங்களுக்கு க்யூர் ரேட் ஜாஸ்தி. கேன்சரில் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி அது உயிர்கொல்லி நோய் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது கேன்சருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மக்கள் மத்தியில்? மிஸ்கன்செப்ஷன் அபவுட் கேன்சரா? மித்து வந்து கேன்சரை பொறுத்த வரைக்கும் நிறையவே மித்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பரம்பரையில் கேன்சர் வந்தால் தான் நமக்கு வரும், நம்ம யாருக்காவது இருந்தால் தான் நம்ம குடும்பத்தில் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இது தப்பு. அதாவது பரம்பரையில் இருந்தால் தான் வரும்னு கிடையாது. அதே மாதிரி பரம்பரையில் ஒருத்தருக்கு இருந்தால் எல்லாருக்கும் வந்துடணும் கிடையாது. இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு 50 years old உமன், பிரெஸ்ட் கேன்சர் இருந்தது. அவங்க நல்ல ஒரு எஜுகேட்டட், நல்ல ஒரு ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஃபேமிலி தான். ஆனாலும் ஏன் இவ்வளோ லேட் ஸ்டேஜாக வந்திருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த டியூமர் அதுக்குள்ளே வந்து வெளியில் வந்து உடஞ்சி ப்ளீடிங் எல்லாம் ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் வராங்க. பிரெஸ்ட்டில் ஒரு கட்டி இருக்குன்னா சாதாரணமாக தெரிஞ்சிடும். அது வந்து அவ்வளோ தூரம் முத்த விட்டு உடஞ்சி வருதுன்னா சரி, ஒரு அவேர்னஸ் இல்லாத பர்சனாக இருந்தால் பரவாயில்ல. பட் இவங்க நல்லாவே எஜுகேட்டட் பர்சன், ஏன் அப்படி இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து அவங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்த டைம் அது. அப்போது எனக்கு தெரியும் டாக்டர், எனக்கு கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். இந்த டைமில் நான் வந்து எனக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என் பொண்ணோட கல்யாணம் நடக்காமல் போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சோஷியல் மித்து. ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் இருந்தால் பொண்ணுக்கும் கேன்சர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தப்பு. பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும்
5 to 10% தான் இந்த மாதிரி ஃபேமிலியில் ரன் பண்ணக்கூடிய கேன்சர்ஸ். 90 to 95% கேன்சர் எதேச்சா யாருக்கும் வேணாலும் வரலாம். இதை வந்து நம்ம தப்பாக போகுது. 5% ரிஸ்க்குக்காக எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நினச்சி அது ஒரு பெரிய சோஷியல் டேமேஜை இங்கே ஏற்படுத்துது அப்படின்னா அதுவும் தப்பு. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் பார்த்தேன். அந்த பேஷண்ட் வந்து அதுவும் அவங்களும் லேட்டாக தான் வந்தாங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பரம்பரையில் யாருக்கும் கேன்சர் கிடையாது, அதனால் இந்த கட்டி கேன்சர் கிடையாதுன்னு நானே நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டேன். அதுவும் தப்பு. பரம்பரையில் கேன்சர் இருந்தால் தான் நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கூட ஃபஸ்ட்டு கேன்சராக வரலாம். அப்போது இந்த 2 எக்ஸ்ட்ரீமே வந்து ஒரு மெத்து தான். அப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, இது யாருக்கு வேணாலும் வரலாம், எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். அதுக்கான அவேர்னஸ் இருக்கணும். ஏர்லியாக டிடெக்ஷன் பண்ணால் நம்ம க்யூர் ஆகிக்கலாம். ஃபேமிலியில் வரக்கூடிய கேன்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா only 5 to 10%. அதில் ஒரு சில கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர், அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், யூட்ரஸில் வரக்கூடிய எண்டோமெட்ரியல் கேன்சர், தைராய்டு கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், இந்த மாதிரி ஒரு சில கேன்சர்ஸ் வந்து ஃபேமிலியில் ரன் ஆகும். ஸோ நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரியான கேன்சர்ஸ் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா, அல்லது யங் ஏஜிலே அவங்களுக்கு கேன்சர் வந்ததுன்னா, அல்லது பிரெஸ்ட் கேன்சர் ஒரே நபருக்கு 2 பிரெஸ்ட்லேயும் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் மேலுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்ததுன்னா அப்போ அதெல்லாம் வந்து ஜெனட்டிக் ரிஸ்க்குன்னு பேர். ஸோ இதை வந்து நாங்கள் ஜெனட்டிக் கவுன்சிலிங்கில் பிடிச்சிருவோம். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெனட்டிக் கவுன்சிலருமே இருக்காங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஜீன் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஜீன் வந்து நிறைய வகையில் யூஸ் ஆகுது. அப்போ அந்த ஜீன் கவுன்சிலரையும் பயன்படுத்தி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம பேசும்போதும் சரி, இல்லை பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன ப்ராசஸ்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. என்ன சிம்டம்ஸ் வரும், எப்படி நாங்கள் ஏர்லி டிடெக்ஷன்றத அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸை எப்படி நாங்கள் கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு கேட்குற மக்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில். ஏர்லி டிடெக்ஷனுக்கு வந்து இதை வந்து ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் ஒரு செக்அப் பண்ணிக்கிறது. ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறாங்களே, ஜென்ரலாக 40 வயசுக்கு மேலேனா பிபி பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் கேன்சருக்கும் இந்த மாதிரி மாஸ்டர் செக்அப் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங்னு பேர். இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கை யார் யார் பண்ணிக்கணும், என்னென்ன கேன்சர்ஸ்க்கு பண்ணிக்கணும்னு டெஃபினட்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. அதில் வந்து விமெனுக்கு தனியாக, மென்னுக்கு தனியாக இருக்குது. இப்போ விமெனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல் மேரிடு விமென் அவங்க வந்து 3 years ஒன்ஸ் பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு பண்ணணும். அப்படி பண்ணால் சர்வைக்கல் கேன்சரை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 40 yearsக்கு மேலே மேமோகிராம் பண்ணணும். அது வந்து எவ்ரி இயர் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா பிரெஸ்ட் கேன்சரை ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். 50 yearsக்கு மேலே ஒன்ஸ் இன் 10 years லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெக்டம் மலக்குடலில் வரக்கூடிய கேன்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொலனோஸ்கோபி டெஸ்ட்டும் ஒரு சில பிளட் டெஸ்ட்டும் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதை தாண்டி சிம்டம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அந்த சிம்டம்ஸ் ஓரியன்டாக சீக்கிரமாக வந்து டாக்டர் பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குது. ஒரு 8 வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா, உடம்புல எந்த இடத்துலையாவது வலி இல்லாத கட்டி. பொதுவாக கேன்சர் கட்டினா வலிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கேன்சர் கட்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வலி இல்லாமல் தான் இருக்கும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், அதுதான் வலிக்கலையே, அதனால் நான் காமிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. வலி இல்லாத கட்டி, நீண்ட நாள் ஆறாத புண், குரலில் மாற்றம், முழுங்கிறதுல சிரமம், அது ஜீரணம் ஆக மாட்டேங்குது, அல்சர் மாதிரியான, நிறைய பேர் அல்சர்னு நினச்சிருவாங்க. சாப்பிட்ட உடனே வயிறு வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும், இல்லைனா எதிர்த்துட்டு வரும், ஒரு வயிறு எரிச்சல் மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்டமக் கேன்சரோட சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். நம்மளே அல்சர்னு நம்மளாம் நினச்சிக்கூடாது. அதுக்கப்புறம் மோஷன் போகும்போதோ அல்லது யூரின் போகும்போதோ ப்ளீடிங், அப்நார்மல் ப்ளீடிங் எனிவேர், அது பீரியட்ஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட, பீரியட்ஸில் கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ், லார்ஜ் குவான்டிட்டியே போகுது, அசோசியேட்டட் வித் ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து அது ஒரு கேன்சர் சிம்டமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், அப்புறம் க்ரானிக் காஃப், தொடர்ந்து இருமல் இருக்குது, இருமலில் சளி வருது, சளியில் பிளட் இருக்குது அப்படின்னா இது லங் கேன்சரோட சிம்டமாக இருக்கலாம். அப்புறம் மச்சம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல வந்து நிறைய மச்சம் மருன்னு எல்லாருக்குமே இருக்கும். அது திடீர்னு கொஞ்ச நாளாக மாறுது, கொஞ்சம் பெருசாகுது, அதாவது அது பக்கத்தில் சின்னதாக ஒரு மச்சம் வருது. நிறைய பேர் அதிர்ஷ்ட மச்சம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த மச்சத்தில் மாறுதல் ஏற்படுது அப்படின்னா அது ஒரு வகை ஸ்கின் கேன்சராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது யாரும் அதை இக்னோர் பண்ணிடாமல் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட வரணும். இப்போ ஏர்லி டிடெக்ஷன் நம்ம பண்ண முடியும். ஒன்று ஸ்க்ரீனிங், எந்த சிம்டமும் இல்லைனாலும் நான் சொன்ன ஒரு சில டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் சீக்கிரம் வந்துடணும். இப்போ மேலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலுக்கு வந்து 50 வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் கேன்சர் தான் ரொம்ப காமன். அப்போது பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும், PSAன்னு எடுக்கணும். அதேமாதிரி 50 yearsக்கு மேலே 10 years ஒன்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ரெக்டத்தில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொலனோஸ்கோபி பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, லங் கேன்சர் ரொம்ப காமன், அதனால் லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஒன்று எடுக்கிறோம். லோ டோஸ் சிடி ஸ்கேன்னா என்ன அப்படின்னா, சிடி ஸ்கேன் லங்கை பார்க்குறதுக்கு. ஆனால் சிடி ஸ்கேன் வந்து ஒரு ரேடியேஷன் வரும் இல்லையா, நிறைய பேர் அப்படி தான் பயப்படுவாங்க, அடிக்கடி சிடி எடுத்தால் நமக்கு அதனாலே கேன்சர் வந்துருமோன்னு. அதனால் ரேடியேஷனோட டோஸை குறைச்சி
கொடுக்கக்கூடிய ஒரு சிடி ஸ்கேன். இது பேர் லோ டோஸ் சிடி ஸ்கேன். இந்த லோ டோஸ் சிடி ஸ்கேனை ஒன்ஸ் இன் இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் அந்த மாதிரி டாக்டர்ஸ் எப்படி நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் தி ரிஸ்க் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 40 இயர்ஸில் இருக்கக்கூடிய மேல்ஸ் வந்து இதை எடுத்துக்கலாம். அப்படின்னா லங் கேன்சரை நம்ம வழியாக கண்டுபிடிச்சலாம். பர்டிகுலராக ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கணும். ஸோ இந்த வருஷம் அதாவது 2026 வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேயோட தீம் வந்து அன்மாஸ்கிங் த அப்பீல் காண்டரிங் த நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன் அப்படின்ற ஒரு தீம் பேஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் மக்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? டொபாக்கோ ஹேபிட்டில் வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா இட் இஸ் அன் அடிக்டிங் ஏஜென்ட்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவேன், எனக்கு வில் பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி பண்ணுற மிஸ்டேக். அப்படி பண்ணக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த செகண்ட் நீங்கள் விட்டிங்கன்னா கூட பெனிஃபிட் இருக்குது. விட்ட உடனே பெனிஃபிட் இருக்கும். அதனால் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு கிடையாது. இப்போ ஸ்டாப் பண்ணால் கூட நம்ம பாடி நம்மளே ரெக்கவர் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி நம்ம கையில் இருக்குது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, டொபாக்கோவிலேருந்து வெளியில் வர்றது அது வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது. அது வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். டொபாக்கோ பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த ஹேபிட்டுக்கு உள்ளவே வரக்கூடாது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் வந்தால் வெளியிலையும் வந்துட முடியும். வெளியில் வந்துட்டோன்னா அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம பாடி வந்து உடனே இமீடியட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து டொபாக்கோ ரிலேட்டட் மெசேஜை பீப்புளுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ரெக்கவரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டொபாக்கோ நிறுத்திட்ட பிறகு இம்மீடியட்டாக நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே பாடிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு 48 ஹவர்ஸில் வெளியில் வந்துடும். வித்தின் 72 ஹவர்ஸ் நிக்கோட்டின் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுதுன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நிக்கோட்டின் லெவல் இருந்து அது குறைய தான் பிரெயின் வந்து அது கிரேவ் பண்ணுது. ஃபஸ்ட்டு 72 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அது குறைய திருப்பி டாப் அப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுணும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா பேட்டரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா தெத்துடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ரீசார்ஜ் பண்ண முடியாத ஆகிடுது இல்லையா? அதே மாதிரி நம்ம நிக்கோட்டின் லெவலும் கம்ப்ளீட்டாக பிரெயினை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா பிரெயின் அதுக்கப்புறம் கிரேவ் பண்ணாது. அந்த டிசையர் செத்து போயிடும். அப்போ திருப்பி அந்த கிரேவிங் இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு 72 ஹவர்ஸ் ஒரு குரூஷியல் பீரியட். இந்த பீரியடில் நிக்கோட்டினை கம்ப்ளீட்டாக வாஷ் ஆஃப் பண்ணிடணும். அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, டொபாக்கோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிறுத்திடுறேன் டாக்டர் அப்படின்னா அவங்களால நிறுத்தவே முடியாது. இம்மீடியட்டாக நிறுத்திடணும். நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா உடனே விட்டுறணும். இந்த செகண்ட் விட்டுறணும். அப்போ தான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக விட முடியும். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்க டோபமைன் லெவல் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பிரெயினுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குறைஞ்சிடுச்சுன்னு உடனே ரீசார்ஜ் பண்ண கேட்கும். ஒரு 72 ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை வாஷ் ஆஃப் பண்ண விட்டுடுச்சுன்னா பிரெயின் மறந்துடும். நிக்கோட்டின் ஒன்று இருந்தது, நம்ம அது லெவல் குறையுது, இப்போ நம்ம போய் இவனை சார்ஜ் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறதே விட்டுடும். திஸ் ஹவ் த பிரெயின் ஒர்க்ஸ். அப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ டொபாக்கோ விடணும்னு நினச்சா இமீடியட்டாக விட்டுடுங்க. அப்போ இமீடியட்டாக விட்டால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு டவுட் வரும் இல்லையா? அப்படி வராது. இது ஆல்கஹால் மாதிரி கிடையாது. ஆல்கஹால் தான் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு வரும். அப்போ அதனால் படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்கஹாலிக்ஸ்க்கு. ஆனால் டொபாக்கோக்கு அப்படி கிடையாது. சடனாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணுறதுனால ஃபிசிக்கலாக எந்த பிரச்சனையுமே வராது. மைண்டு வேணால் அந்த கிரேவிங் இருக்கலாம், ஆனால் பாடி எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகிடாது. அதனால் பயப்பட வேண்டாம். சடனாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து டேஸ்ட் சென்சேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ப்ரீதிங் நல்லாயிருக்கும். ரொம்ப அலர்ஜி இருக்கிறவங்க, இருமிக்கிட்டே இருக்கிறவங்க, ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறவங்கலாம், ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இருந்தால் விட்டுட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 2 to 3 வீக்ஸ் அவங்களோட ப்ரீதிங் நல்லாயிருக்கும். வித்தின் அ மந்த் டேஸ்ட் சென்சேஷன் தெரிய ஆரம்பிக்கும். சாதாரணமாக டொபாக்கோ இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் கம்மியாக இருக்கும். அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஸ்மெல் டேஸ்ட்லாம் இம்ப்ரூவ் ஆகிடும். வித்தின் 5 இயர்ஸ் அவங்களுடைய ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஹார்ட் டிசீசஸ் குறைஞ்சிரும். வித்தின் 10 இயர்ஸ் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் கேன்சரும் குறைஞ்சிரும். அதாவது புகையிலை பழக்கத்தினால கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் இல்லையா? அது வந்து 10 இயர்ஸ் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா நார்மலைஸ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யர் டைம். ஏன்னா இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி டாக்டர். ஓகே, தேங்க்யூ.